A lion is always a lion. சிங்கத்துக்கு வயசாக இருக்கலாம், ஆனால் வேட்டையாடுற விதம் மட்டும் மாறவே மாறாது. இது வருவது நீங்கள் மாஞ்சி மாஞ்சி நடிக்கிறீங்க படம் முழுக்க. இந்த ஒரு டைலாக் எனக்கு கிளாப்ஸ் வாங்கி கொடுத்தீங்க, ஒரு சீன் தான். ஸோ வெங்கட் பிரபு சார் என்ன கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பல இங்கிலீஷ் ஹாலிவுட் பிக்சர்ஸ்லாம் சில முக்கியமான கீ டைலாக்ஸ்ன்னு வரும். இந்த ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வர இடத்துல இந்த சீன் வரும். சார் எனக்கு நீங்கள் இந்த சீன்லேருந்து தான் சார் கிளியர் ஆகும், நீங்கள் தான் வில்லனுங்கிறது. அவ்வளோதான். ஆனால் தான் சொன்னேன், இந்த பெஸ்ட் டைலாக் இந்த பிக்சர் எனக்கு மாட்டிக்கிச்சு. டிஏஜிங் மேட்டர் வந்து நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை? நான் பார்த்தது பழைய விஜய் பார்த்த மாதிரி இருந்தது. நான் அதை பார்த்து தான் நான் சொன்னேன், ஐயோ இந்த காலத்து பார்த்த விஜய் மாதிரி இருந்தது. ஹாலிவுட் மாதிரி இல்லைன்னு. ஹாலிவுட் மாதிரி இங்கே எந்த படமுமே இல்லை சார். ட்ரோல் பண்ணுற அளவுக்கெல்லாம் டெஃபரெண்ட்டாக ஒன்றும் கிடையாது. இப்போ ட்ரோல் பண்ணவங்கெல்லாம் யார் அவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டுன்னு எனக்கு தெரியுது. சம்டைம்ஸ் கோவம் வரும். அது என்ன லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன், டைகர்னு சொல்லிடக்கூடாதா? இது வந்து ஒரு பக்கா ஆக்ஷன் பேக்ட் வெஸ்டர்ன் த்ரில்லர் மாதிரி. ஒரு ஜேம்ஸ் பாண்ட், ஒரு கிளாஸியாக. இந்த மோகன் கிட்ட நம்ம வந்து எப்போதுமே சாஃப்ட், பட் அதுக்காக தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த எதிர்பார்க்காத ஒரு விஷயத்துக்காக அவரை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். வெற்றிங்கிற படம் தான் ஐ திங்க் அவர் ஃபஸ்ட்டு நடித்தாராம், சின்ன விஜயகாந்தா. ஆனால் அந்த காலகட்டத்தில் சத்தியமாக அவர் இவ்வளோ ரைஸ் ஆக போகிறாருன்றது, அது வந்து அவர் 10 லட்சம் பேர் அதை பாராட்டுறாங்கன்னா, அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் எஸ் ஹி ஸ்டில் அ லயன் இந்த ஃபீல்ட். ஒன்றும் தப்பு இல்லையே சொல்லுங்கள். லைன் இஸ் அ லைன், ஒரே ஒரு வார்த்தையில அந்த ஹோல் ட்ரெய்லரே வந்து முடிச்சு தெரியல. பட் நான் சொல்லும்போது எனக்கு அது பட்டுது. ஓகே. நான் இன்ஃபேக்ட் வேற ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன், அன்னைக்கும் கூட ஷூட் பண்ணவங்க பிரபுதேவா இருந்தார், நம்ம பிரசாந்த் எல்லாமே தெரிஞ்சவங்க. அது ஒரு சந்தோஷமாக இருந்தா. நீங்கள் அந்த விஜய் அவர்களே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க அப்பா படங்கள் 6 படங்கள் 7 படங்கள் நான் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில். அண்ட் இப்போ புதுசாக வந்த நட்பு நம்ம அஜ்மல் தீர்க்கதரிசி படத்துக்கு அப்புறம். ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், ஐயோ நீங்கள் மாஞ்சி மாஞ்சி நடிக்கிறீங்க படம் முழுக்க. இந்த ஒரு டைலாக் எனக்கு கிளாப்ஸ் வாங்கி கொடுத்தீங்க, ஒரு சீன் தான். ஸோ வெங்கட் பிரபு சார் என்ன கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அது அவரோட படத்தில் நான் இருக்கணும்னு அவர் விரும்பி தான் போட்டார். அது கரெக்டான ஒரு சீன். அது இன்னொன்று நீங்கள் அதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கதை பிரகாரம் நான் பாராட்டுறது அந்த கேரக்டர். இப்போ வேறு யாராவது ஒரு சாதாரண நடிகர் நடிச்சிருந்தா அது கேரக்டருக்கு தான் நான் இருக்கும். அது விஜய்ங்கிறதுனால அது ரீச் வந்து வேர்ல்டு வைடு யூனிவர்ஸ் வைஸ் போய் சேர்ந்துருக்கு. அந்த சமயத்தில் அது ரொம்ப நல்ல டைலாக் அது. ஏன்னா அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு லீடு வரும். ஸோ நான் சொல்லும்போதே சொன்னேன், உங்களெல்லாம் விட கன்ஃபார்ம்டு கைத்தட்டல் எனக்கு தான். அது ட்ரெய்லர்லேயே நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. சார் இப்போ தலைவா படத்தில் தலைவங்கிறது நம்ம தேடி போகிற விஷயம் இல்லை, நம்மளை தேடி வர விஷயம் அப்படிங்கிற டைலாக் இருக்கட்டும், லைன் இஸ் அ லைன் அப்படிங்கிற இந்த ஒரு 2 ஸ்ட்ராங்கான டைலாக்குமே அது ஒரு சில ஒரு நபர் சொன்னால் மட்டும்தான் அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ப்ராபப்ளி அதனால தான். ஏன்னா விஜய் சாரும் அதில் அதை நீங்கள் சொல்லுங்கள், அதை ஏன்னா அதில் கான்ட்ரவர்சி வராது. கரெக்ட். நம்ம சொல்லும்போது அது கரெக்டாக எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்ம எதுலேயும் இன்வால்வ்டு கிடையாதுங்கிறதுனால நான் கேரக்டராக தான் சொல்லியிருக்காது. அண்ட் பட் விஜய்க்கு இருக்கிற இன்றைக்கி ஸ்டேட்டஸுக்கு அது வந்து அவர் 10 லட்சம் பேர் அதை பாராட்டுறாங்கன்னா 10 லட்சம் பேர் அதை 10 லட்சம் விதமாக எடுத்துப்பாங்க. கரெக்ட். அவ்வளோ எஸ் ரிசன் டு தட் லெவல். ஸோ அப்படி தான் எடுத்துக்கணும் அதை, அந்த கேரக்டருக்கு தான். அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் எஸ் ஹி ஸ்டில் அ லயன் இந்த ஃபீல்ட். ஒன்றும் தப்பு இல்லையே சொன்னதில். 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு விஜய் சார் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். நான் வெற்றின்ற படம் அவங்க அப்பாவுக்கு பண்ணும்போது 30 அதுக்கு மேலே ஆயிடுச்சு. சார் அப்போ அந்த டைமில் சின்ன வயசு விஜயா நீங்கள் பார்த்த, ஐ ஆம் சீயிங் த சேம் விஜய், த குவைட் சைலண்ட் விஜய், கொடுத்த வேலையை செய்யக்கூடிய விஜய். பட் அவர் இவ்வளோ, ஆனால் அந்த காலகட்டத்தில் சத்தியமாக அவர் இவ்வளோ ரைஸ் ஆக போகிறாருங்கிறது எங்களால். ஏன்னா அப்போல்லாம் வந்து வெற்றிங்கிற படம் தான் ஐ திங்க் அவர் ஃபஸ்ட்டு நடித்தாராம், சின்ன விஜயகாந்தா. ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். எனக்கு என்னோட காம்பினேஷன் கிடையாது, ஏன்னா நான் விஜயகாந்துக்கு ஃப்ரெண்டாக வருவேன். ஸோ அந்த சீன்ஸ் ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன். அப்போது யாருமே கெஸ் பண்ணியிருக்க முடியாது. பட் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி, சந்தோஷமாக இருக்குது நமக்கு. அண்டு இப்போ நான் தான் சொன்னேன், இப்போது அவரோட படம் பண்ணியிருக்கேன்னு. இதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் கூரானுன்னு ஒரு படம் எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன்லேயே பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். அப்பா கூடயும் பையன் கூட ஒரே, ஆனால் பெரிய ரோல், அதில் ரொம்ப முக்கியமான ரோல். ஏன்னா எஸ்எஸ்சி வந்து என்ன சின்ன ரோல் யூஸ் பண்ண மாட்டார், பெரிய ரோல். வெங்கட் பிரபு கிட்ட என்னன்னா அவர் வந்து கஸ்டடியிலேயும் யூஸ் பண்ணார். நம்ம படங்களில் நீங்கள் இருக்கணும் சார் அப்படியா. ஸோ நல்ல ரோல் வந்தால் டெஃபினட்டாக ஹி வில் கிவ், வி கேன் நோ டவுட் அபவுட் இட். இதில் ப்ராப்ளம் வேறு எதுவும் வரலையோ மூவி டோன்ட் நோ. அடுத்து வெங்கட் பிரபு சாரை பற்றி தான் அவர் கேள்வி வச்சுருந்தேன். ஒரு கிரியேட்டர், ஆக்சுவலாக டைரக்டர்ஸ் தான் எல்லாரும் ஸ்கோப்பும் போகும். ஒரு நடிகர் அவர் என்ன டைலாக் சொன்னாலும் சரி, என்ன ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணாலும் சரி, அது அவர் டைலாக் கிரியேஷன். நம்மலாம் ஒன்றும் சொந்தமெல்லாம். ஆமாம், அவர் சொல்ல சொன்ன டைலாக் சொல்ல. ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டராக வெங்கட் பிரபு அவர்கள் எப்படி பார்க்குறீங்க? மாநாடு படத்துலேயே ரொம்ப ஒரு சைலண்ட் கிரியேட்டர். லாட் ஆஃப் ஐடியாஸ் வித்தின்.
ஒன் திங் அபவுட் him which ஐ லைக் செட்டுக்கு வரும்போது இஸ் வெரி கிளியர் வாட் இஸ் கோயிங் டு டூ. மாநாடு மாதிரி ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டோரியிலேயே அவர் எடுக்கும்போது தெரியும். கேட்க நமக்கு தான் தலை சுத்தம். கரெக்ட். என்ன இது இப்படி வருது, திருப்பி அதே வருது, திருப்பி பட் ஹீ வாஸ் வெரி கிளியர். ஸோ அது அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இப்போ இல்லை, ஐ திங்க் சென்னை 28லேருந்தே அவருக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்குது. அண்டு நான் எப்போதும் சொல்லுவேன், அவருக்கு வந்து நகைச்சுவை ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட், அது கூடவே கொடுத்துட்டே வருவார். ஸோ அதனாலேயே நான் ஒர்க் பண்ண ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங், எனக்கு பிடிச்ச டைரக்டராக போயிட்டார். இப்போது செட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ மாநாட்டில் ஒரு 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 வில்லன், ஒரு ஹியூமர் லைட்டாக அடிக்கக்கூடிய ஒரு வில்லனாக வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் அவ்வளோ பெரிய அது வில்லனுங்கிறது செட்டுக்கு போனப்பறம் தான் தெரியும். அப்படியா சார்? அவர் எல்லா ஸ்டோரியெல்லாம் அப்படி பொத்தி வச்சுருந்தார். நான் நீங்கள் வாங்க செட்டுக்கு அங்கே சொல்கிறேன், அப்போ தான் கிளியர் பண்ணார். சார் எனக்கு நீங்கள் இந்த சீன்லேருந்து தான் சார் கிளியர் ஆகும், நீங்கள் தான் வில்லனுங்கிறது, அந்த டைனிங் ரூம் சீன். ஆமாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பண்ண முடியுது. நான் கிடைச்ச சரியான கூட நடிப்பு. ஆமாம், சூர்யா சார் ஜாலியாக இருந்தது. அதே எனக்கு மார்க் ஆண்டனிலேயே அவர் கிடைச்சாரு. ஆமாம். கோர்ட்டில் எப்படி எதிர்பார்க்கலாம் வைஜி சார்? கோர்ட்டில் வந்து ரொம்ப பெருசாக எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சீன் தான், ஆனால் முக்கியமான சீன், அவ்வளோதான். ஆனால் தான் சொன்னேன், இந்த பெஸ்ட் டைலாக் இந்த பிக்சர் எனக்கு மாட்டிக்கிச்சு. சரி, இப்போ ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பல இங்கிலீஷ் ஹாலிவுட் பிக்சர்ஸ்லாம் சில முக்கியமான கீ டைலாக்ஸ்ன்னு வரும். அது யாரோ ஒரு ஆக்டர் சொல்லியிருப்பாங்க, ஒரு கேரக்டர் ஆக்டர். அந்த மாதிரி இந்த ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வர இடத்துல இந்த சீன் வரும் இல்லையா சார்? சரி, இப்போ ஒரு படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து எம்ஜிஆர் சார், சிவாஜி சார்லேருந்து இருக்குது. இப்போ இருக்கிற கோட் படம் வரைக்குமே அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது வந்துடுது. அதை நீங்கள் ஒரு கலைஞனை எப்படி பார்க்குறீங்க சார்? எடுத்துக்க வேண்டியதான். நம்மளால் அதை கரெக்ட் பண்ண முடிஞ்சால் கரெக்ட் பண்ண போகிறோம். இல்லை சில பேர் சொல்லணுமேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, கலராக இருக்காங்களே, அந்த மாதிரி சொல்கிறவங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம். ராமரியா மறைஞ்சின்னு வாலியை சுட்டார்னு கேள்வி கேட்குறவன் இன்னும் இருக்கான்னும் போது, ராமாயண கதையை அதுலேயே சொல்லும் போது நீங்கள் கோட்டுக்கு ஏன் சொல்ல மாட்டேன். அது சில பேர் வந்து ஜெனுவினாக சொல்கிறவங்களும் உண்டு. அதாவது அந்த படத்தோட மேன்மைக்காக அதை இம்ப்ரூவ் பண்ணும், கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்கிறவங்க. சில பேர் சொல்லணுமேனு சொல்லுவாங்க. ரெண்டு விதத்தையும் நம்ம பார்த்துக்கணும். கலைஞன் ஷுட் பி ரெடி ஃபார் கிரிட்டிசிசம். வந்துடுத்தேன்னு மனசு அசந்தான்னு வச்சுங்க, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இப்போ நான் என்ன கிட்டத்தட்ட 300 படத்துக்கு மேலே பண்ணியாச்சு. நான் எல்லா படத்துக்குமா எனக்கு பாராட்டு கிடச்சிது. எந்த கலைஞனுக்குமே பாருங்கள், நீங்கள் ஒரு 500 படம்லாம் பண்ண, என்னை விட அதிகமாக பண்ணவரெலாம் இருக்கார். கவுண்டமணி எல்லாம் இருக்கார், நிறைய இருக்கா. 1000 படம் இன்னும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் 700 800 அப்படி எவ்வளோ படம் அவருக்கே ஞாபகம் இருக்கும். ஒரு 20 படம் இருக்கும், அப்படி தான் வரும். ஸோ கிரிட்டிசிசம் வரும், வந்தால் வாங்கிக்க வேண்டிதான். அது நமக்கு நியாயம்னு பட்டால் நம்ம திருத்திக்க. கரெக்ட், அது ஒன்றும் தப்பு இல்லை. சம்டைம்ஸ் கோவம் வரும், ஏன்னா நம்ம பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஒன்று பண்ணது. இது இப்போ சப்போஸிங் இப்போ ஒருத்தர் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்க, அது என்ன லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன், டைகர்னு சொல்லிடக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் எதனால அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பேச முடியாது. அந்த மாதிரி வரைச்சே நம்ம கோவம் வரும். பட் அது அடைக்க வேண்டியதான். சொல்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம கடையில் நம்ம பயணம் இல்லை, நம்ம கடை பண்ணும். பட் அதில் நியாயம் இருந்தால் திருத்திக்கிறதுல தப்பு இல்லை. அது கலைஞனுக்கு ஒரு கிரியேட்டருக்கு தேவை. சார், விஜய் சார் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கலைஞனை நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஒரு 4 படம் பண்ணிட்டீங்க இல்லை சார் விஜய் சார்? இட்ஸ் வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் சார். ரொம்ப சைலண்ட், இந்த ஸ்ப்ரிங் மாதிரின்னு நினைக்கிறேன். காயில்டு ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அதில் ஃபுல் பவர் இருக்கும், விட்டா சங்குன்னு வரும். அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் அவர். அவரை நீங்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா இது இவரா அப்படிலாம் டான்ஸ் ஆடுறாரு, இப்படி ஃபைட் போடுறாரு, காமெடி பண்ணுறாருலாம் சொல்லுவாங்க. பட் அவர் எப்போ என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறாரு. கரெக்டாக சார். இட் டசன்ட் ஷோ ஆஃப். கோட் படத்தை தேட்டரில் ஆடியன்ஸ் எப்படி ரசிப்பாங்கங்கிற ஐ திங்க் நான் வெங்கட் பிரபுவோட கிரியேஷன் அங்கே இருக்கிறதுனால இட் வில் பி an intelligent picture. ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு படம் அவருக்கு எடுக்க தெரியாது. கரெக்ட். அவர் எடுத்த எல்லா படமே நீ பாருங்க. ஆமாம், சக்ஸஸ் விதவிதமாக இருந்திருக்கலாம். ஒன்று அதிகமாக இருந்திருக்கலாம், ஒன்று கம்மியாக. இப்போ வந்து அந்த சரோஜாவோட 28 பெட்டராக இருந்திருக்கலாம். பட் சரோஜாவும் இன்டெலிஜென்ட் பிக்சர். ஆமாம் ஆமாம், எல்லாமே நல்ல படங்கள் தான் அவர் எடுத்தது. ஸோ இது வந்து ஒரு பக்கா ஆக்ஷன் பேக்ட் வெஸ்டர்ன் த்ரில்லர் மாதிரி இருக்கும், ஸ்பை பிக்சர் மாதிரி. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் அந்த மாதிரி ஒரு கிளாஸியாக இருக்கும். அது மட்டும் தெரியுது எடுத்த விதத்தில் இருந்து. ஏன்னா யாரும் ஃபுல் கதை தெரியாது. மாநாட்டிலே ஃபுல் கதை சொல்ல இதுலேயே சொல்ல போகிறாரு. பட் நான் பார்த்த வரைக்கும், இப்போ ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும், அன்றைக்கி நான் பண்ண சீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ரொம்ப ஒரு பர்பஸ்ஃபுல் கதையாக தெரியாது. மைக் மோகன் சார் வில்லனிசம் அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது சார். ஏன்னா அந்த சீனில் எனக்கு காம்பினேஷனே கிடையாது. பட் அவரை யூஸ் பண்ணியிருக்காங்கிறதே ஒரு நல்ல தாட். ஆமாம் ஆமாம். ஏன்னா மோகன் கிட்ட நம்ம வந்து எப்போதுமே சாஃப்ட், அப்படி காதல் சாங்ஸ் அப்படி தான் எதிர்பார்க்குறவர். பட் அதுக்காக தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி என்ன வெள்ளனா போட்டார் மாநாட்டில். கரெக்ட். ஒரு நாட்டின் முதல்வரையே தீர்த்து கட்டணுன்ற புத்தி இருக்கிற ஒரு ஈவில் ஃபெலோவாக தானே என்ன போட்டார்.
எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த எதிர்பார்க்காத ஒரு விஷயத்துக்காக அவரை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோகன் கிட்ட நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். கரெக்ட். கெட்டப்பே அப்படி வித்தியாசமா இருக்காது. எல்லாருக்குமே அதான் ஆச்சரியம். அது மைக் மோகன் வரணும் சார், அப்படி வந்தால் தானே ஜாலியாக இருக்கும். எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி இருந்தால். இப்போ நாகேஷ் சார் சொல்லுவார், அவர் ஃபஸ்ட்டு நானும் ஒரு பெண்ணில் தான் முதல்ல சீரியஸ் சீன் பண்ணாராம். ஓகே. அப்போ வந்து டைரக்டர் கூப்பிட்டு சொன்னாரா, அப்பா அந்த சீரியஸ் சீனு நாகேஷுக்கு வச்செல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் சிரிச்சிருவாங்க ஆடியன்ஸ், வேணான்னு இவர் சண்டை போட்டு சொன்னாரா. சார் எப்படி சார் நீங்கள் எனக்கு எடுக்க முடியும்? ஹீரோயினோட அண்ணனான ஹீரோயின் வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னா நான் அழுது தான் தீருவேன், நான் உங்களுக்கு அழுது காட்டுறேன்னு அழுதி காமிச்சாராம் நாகேஷ் சார். ஆமாம், ஷட்லே. அப்போ திருலோக் சார் அப்படியே ஆடி போயிட்டு அது மாதிரி அந்த எதிர்பாராமல் வந்தது தான் சேஞ்சு. கரெக்ட். நாகேஷ் சர்வர் சுந்தரம் பண்ணதுனால தான் ஹிட் அது. உண்மை. அது மாதிரி. ஸோ ஐ திங்க் மோகனுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எமோஷனுமே இந்த படத்தில் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியுது. ஆமாம், ஃபாதர் அண்ட் சன் மேட்டர் இருக்குது, ஒய்ஃப் மேட்டர் இருக்குது. இல்லை இப்போ வெங்கட் பிரபு அது எல்லாத்தையுமே டச் பண்ணுவார். நீங்கள் எமோஷன் டச் பண்ணாமல் அவர் ஜாஸ்தி மாநாடுலேயே நிறைய எமோஷன்லாம் டச் பண்ணியிருந்தார்ல அந்த கேரக்டர் மாற்றுறதை வச்சு. கரெக்ட். ஸோ அதான் ஈஸ் எல்லாத்தையும் டச் பண்ணுவார். நல்ல கமர்ஷியல் டைரக்டர் சார். தன்னை அவர் ஆர்ட் டைரக்டர்லாம் கூப்பிட்டுருக்குது இல்லை, நல்ல விஷயங்களில் நல்ல விதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஒரு ஃபேமிலியா எல்லாத்தையும் அண்ட் ஆல்சோ ஒரு அண்டர் கரண்ட் ஹியூமர், அந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரெங்க். எனக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட நாடக பாணி அதுதான். நான் எவ்வளோ சீரியஸ் ட்ராமா போட்டாலும், இப்போ என்னோட லேட்டஸ்ட் ட்ராமா மிகப்பெரிய ஹிட் சாருகேசி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயே அண்டர் கரண்ட் ஹியூமர் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அதை நாங்கள் படமாக்க போகிறோம். சூப்பர் சார், கிரேட் சார். இன்னொன்று கேட்க மறந்துட்டு சார், படத்தை பற்றி அந்த டிஏஜிங் மேட்டர் வந்து நிறையவே வந்து ரோல் ஆச்சு சொசைட்டியில், ரோமிங் ஆச்சு. நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை? நான் பார்த்தது பழைய விஜய் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. அந்த எனக்கு நான் அதை பார்த்து தான் நான் சொன்னேன், ஐயோ நம்ம அந்த காலத்து பார்த்த விஜய் மாதிரி இருந்தது இதுன்னு நினச்சேன். ஸ்கூல் பாய் விஜய் மாதிரி இருந்தது. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் அது எல்லோரும் ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தெரில. அதுக்கு ஏதாவது பண்ணணுமே. ஹாலிவுட் மாதிரி இல்லைன்னா, ஹாலிவுட் மாதிரி இங்கே எந்த படமுமே இல்லை சார். கரெக்ட். அப்புறம் என்ன நீங்கள் ஹாலிவுட்டை வந்து கம்பேர் பண்ணுறீங்க? ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எந்த படமும் இல்லை. அதனால நீங்கள் அதை சொல்ல முடியாது. இவங்க எதுக்கு நான் பார்த்த அந்த யங் லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா எனக்கு சீனில் கிடையாது, எனக்கு சம்மந்தம் கிடையாது. பட் நான் இப்போ ட்ரெய்லரில் தான் பார்த்தேன். நைஸ், டெஃபினெட்லி நைஸ். ட்ரோல் பண்ணுற அளவுக்கெல்லாம் டெஃபினட்டாக ஒன்றும் கிடையாது, எனக்கு படலை. அவ்வளோ இப்போ ட்ரோல் பண்ணவங்கெல்லாம் யார் அவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டுன்னு எனக்கு தெரியல. ட்ரெய்லரை பார்த்து சொல்கிறவங்க எத்தனை பேர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த படத்தை வரட்டும், பார்க்கட்டும். படத்தில் எனக்கே இன்னொரு சந்தேகம் வந்துடுது, விஜயகாந்த் பார்க்க போகிறோமான்னு தெரியல. அதில் வேறு மீட் பண்ணியிருக்காங்க சாருங்க, வேறு பிரேமலதா மேம் மீட் பண்ணி புக்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ கன்ஃபார்ம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதை ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், டெஃபினட்டாக. சூப்பர். ஏன்னா ஃபஸ்ட்டு விஜய் படத்தில் இறங்கினது விஜயகாந்தோட யங்கர் சைடில் தான். எங்கள் படம் தான் வெற்றி படத்தில். ஸோ இந்த படமும் வெற்றியை சந்திக்கட்டும்ன்றது என்னுடைய வாழ்த்து. அவரோட சினிமாவோட முடிவு காலத்தில் விஜயகாந்த் சார் கூட நிற்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம், நல்ல மேட்டர். அது நல்ல முடிவாக இருக்கும். சினிமாவோட முடிவுன்னு சொல்லாது, இன்னும் 2 படம் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்த ஒரு படம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே ஒரு வருத்தமாக இருக்குது. ஃபேன்ஸை தாண்டி சினிமாலேயுமே ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்கு சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஃபேமஸ். அவர் நாட் ஓன்லி பாப்புலர் ஆர்டிஸ்ட்ன்றது மட்டும் இல்லை, ரசிகர்கள் கூட்டம் ஏராளம், லட்சங்கள் மட்டும் இல்லை. இட்ஸ் எ பேங்கபிள் ஆர்டிஸ்ட். கரெக்ட். கமர்ஷியலி ஆல்சோ, இல்லையா? ஸோ அது சின்ன ஒரு வருத்தம். எங்களுக்காக கடைசியாக அந்த 2 டைலாக் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா போயிடுச்சு. தலைவன் அப்படிங்கிறது நம்ம தேடி போகிற விஷயம் நம்ம ஞாபகம் இல்லைங்க, அதெல்லாம் நீ சொல்லுங்க. இப்போ லைனை பொறுத்த வரைக்கும் கோட் நல்லபடியாக ஓடணும். பிகாஸ் விஜய்ங்கிறவர் இஸ் அ டாப் ஆர்டிஸ்ட். ஹீ வில் சக்சீட் பிகாஸ் அ லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன். சிங்கத்துக்கு வயசாக இருக்கலாம், ஆனால் வேட்டையாடுற விதம் மட்டும் மாறவே மாறாது. இது வரும் அதில். கிரேட் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் சார். ஸோ தேங்க்யூ. இன்னும் நிறைய இந்த மாதிரி எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்கள் ஆசைகள் எங்களுக்கு தேவை. கலைஞர்களுக்கு எப்போதும் அது தேவை இருக்கும் சார், எப்பவுமே இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.